ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிச்ச மாவு வச்சு சூப்பராக ஒரு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் புளிச்ச இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட்டை துருவிட்டும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கல, நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் போண்டா பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டியாக போண்டா போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வரும். ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. போண்டா எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான இட்லி மாவு போண்டா தயாராகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், புளிப்பு எதுவுமே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.